வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 141 புதன்கிழமை மார்ச் 5, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் எண்ணற்ற இணைய வழி சந்திப்புகளில் என்னதான் நடக்கிறது? மார்ச் 4 இரவு வாழ்வியல் களத்தில் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க சொன்ன யோகாவும் அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் குறைச்சிட்டு இயற்கை உணவா நீங்க சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த நாடியூல் 90% எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு இருக்கு. நாடியூல் குறைஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த மாதிரி யோகா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பாடியில சூப்பரா இருக்கு. அப்புறம் பிள்ளைங்களும் வந்து ஆக்சுவலா நம்ம செய்யறத பார்த்து பிள்ளைங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இயற்கை உணவு பத்தி பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி யோகா அந்த இயற்கை உணவு அதனால லைஃபை எப்படி சொல்றது, ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எனக்கு யோகா பண்ணும் போதும் இந்த இயற்கை உணவு சாப்பிடும் போதும். எனக்கு ஏஜ் வந்து 42 இயர்ஸ் ஆகுது. நம்ம ஒரு 41 இயர்ஸாவே இந்த ஃபுல்லா கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டுட்டு சுத்தமா யோகா பண்ணாம எவ்வளோ நாளை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ஒரு வருஷமா ரொம்ப சந்தோஷமா யோகா பண்றேன். ஃபுட் ஐட்டமும் நல்லா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆடுதுறையில வந்து சார் வந்து அடுப்புல செய்யாமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே என் வீட்டில் கூட ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன். பசங்க கொஞ்சம் இதை சாப்பிட்டாங்க. ஆனால் நான் நல்லா திருப்தியாவே நான் சாப்பிட்டேன். நம்மளை பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க. அதே நாள் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி இணைந்த தர்மபுரி மண்டல சந்திப்பில் கிருஷ்ணகிரி தர்மபுரி மண்டல வார கூடுதல் நடக்கும். நீங்க தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கலாம். சொசைட்டிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கோடங்கிபாளையம் அப்படின்னு ஒரு ISO சர்டிஃபைடு பஞ்சாயத்து இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லூர் வட்டத்துல இருந்து நிறைய பேர் அங்க போய் அதை நாங்க நேர்ல சந்திச்சு அந்த களப்பணி ஆட்டணுவாங்க. அதனுடைய தொடர்ச்சியை வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்க. நீங்க கவனிங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். உங்க நேம் சார்? என்னுடைய பேர் சிவகிருஷ்ணன், நல்லூர் வட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர். மார்ச் 5 காலை 5:55 தினசரி இணைய வழி சந்திப்பில் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சட்டநாதபுரம் இருக்காங்க. சட்டநாதன் யாருன்னு கேட்டிருக்காங்க, தெரியல. ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது அப்படின்ட்டு 2 மாணவர்களை 80 பேர்ல 2 மாணவர்களை தான் செலக்ட் பண்ணோம். அது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3ல இருந்து 80 பேரு, அதுல 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம கல்வி எப்படி இருக்கு? அப்ப எல்லாம் மார்க் எடுத்திருக்காங்க. எப்படி மார்க் எடுத்திருக்காங்க? எல்லாம் கோச்சிங் சென்டர்ல போய் மார்க் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு கல்வி அழிகிறது. இந்த கல்வியை காப்பாற்றுவது அப்படிங்கிற ஒரு பெரிய இது. சரி, சீனா எப்படி வந்தது, அப்புறம் தமிழ்நாடு எப்படி கல்வியில் உயர்ந்திருந்ததுங்கிறதையும் எடுத்து காட்டுறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஏசி டெக்னு ஒன்று இருந்தது, MITன்னு ஒன்று இருந்தது. உலக தரத்தில் ஆட்டோமொபைல்ல வந்து எக்ஸ்பர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து MIT. அதே மாதிரி வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜில வந்து ஏசி டெக்ல படிக்கிற பையங்க உலகத்தரத்துக்கு போனாங்க. ஆனா இன்றைக்கு இவைகள்லாம் எங்கே இருக்கிறது அப்படின்னு. ஏன் சைனாவில இருந்து மாணவர்களை கூவி கூவி அழைக்கிறான் அமெரிக்கா அப்படின்னா, ஃபெலோஷிப் கொடுத்து அழைக்கிறான்னா, கடின உழைப்பிற்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் பெயர் பெற்றிருக்கிறாங்க. அந்த நாடு தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த மக்களை தயார் செய்து வைத்திருக்கிறது. அந்த நாடும் நாட்டு மக்களும் அந்த தலைவர்களும் ஒற்றை புள்ளியில் பயணிக்கிறார்கள், நாட்டுப்பற்றுடன் பயணிக்கிறார்கள். அந்த பற்று இன்றைக்கு அரசியல் தலைவர்கள்ட்ட கிடையாது. அதனுடைய விளைவாக மக்கள்கிட்டையும் கிடையாது. தமிழகம் நெடுகிலும் 100 துறைகளில் 39 மாவட்டங்களில் நாள்தோறும் 24 மணி நேரமும் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு பணிகள் பற்றிய தகவல்கள் இப்படித்தான் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறதென்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் கல்விக் கோயில் திட்டத்தில் இணைகிறார் ஆசிரியை யோகேஸ்வரி. அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை பார்வையிட்டு பாராட்டு. தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் பட்டதாரி ஆசிரியை திருமதி யோகேஸ்வரி நல்லூர் வட்டத்தின் திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு மார்ச் 4 அன்று நல்லூர் வட்டம் அலுவலகம் வந்து மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசினார். அப்போது
ஆசிரியை யோகேஸ்வரி கல்விக் கோயில் திட்டத்தில் இணைந்து செயலாற்ற ஆர்வம் காட்டியதை முன்னிட்டு தமது தோழி விஜயா மற்றும் செல்வி ஜெயலட்சுமி அவர்களுடன் சென்னை அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று பார்வையிட்டார். அதன் பிறகு ஆசிரியை திருமதி யோகேஸ்வரி நம்பிக்கை செய்திக்கு அளித்த பேட்டியில், ஒரு பள்ளியை பார்வையிட போயிருந்தேன். அந்த பள்ளிக்குள்ள நுழையும் போதே அந்த பள்ளியோட வெளி சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்களே அந்த பள்ளியோட சிறப்பை தெரிவித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைவு வழக்கில் போகும்போது அங்கே டைம் டேபிள் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டைம் டேபிள் எழுதி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது கலையரங்கம், அந்த கலையரங்கமும் ரொம்ப கலைநயமிக்கதாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து செடியெல்லாம் வச்சு வளர்த்துருக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்தது. ஒரு பசுமையான ஒரு பள்ளி அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் அந்த பள்ளி அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த அலுவலக பள்ளியில் நம்ம நல்லூர் வட்டத்தோட அந்த கல்வி கோயில் அப்படின்ற ஒரு சின்னத்தை நான் பார்த்தேன். ஒரு சிறந்த பள்ளி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த பள்ளி ஒரு 4000 மாணவிகள் இவ்வளோ பெரிய பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதே சமயம் நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இது வரைக்குமே பார்த்த பள்ளிகளில் பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அதிக பணம் வாங்கி படிக்க வைக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் தான் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் மிகப்பெரிய பள்ளிகள்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்கள் திருத்தணி வட்டத்தில் இருக்கிற ஒரு சில சின்ன பள்ளிகளில் தான் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வசதிகள் இருக்கும். ஆனால் அதையும் மிஞ்சிற அளவுக்கு இந்த அரசு பள்ளி கட்டமைப்பு இருந்தது. ரொம்ப வியப்பாக தருது. ஆசிரியை யோகேஸ்வரி மே மாதம் 3, 4 தேதிகளில் நடைபெறவிருக்கும் லட்சிய ஆசிரியர்கள் 2 நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதோடு தமிழகத்தில் பல்வேறு அரசு பள்ளிகளுக்கும் செல்ல ஆயத்தமாக இருப்பதாக செல்வி ஜெயலட்சுமி தெரிவித்தார். கரூர் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலாம் ஜோதி 2 நாள் பயிற்சி. மார்ச் 6, 7 இரு தினங்கள் கரூர் மாவட்டம் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்காக 2 நாள் வைய தலைமைக்குள் தலைமை பயிற்சி முகாம் நடைபெறவிருக்கிறது. முதல் நாள் பயிற்சியில் நல்லூர் வட்டம் திரு பாலு மற்றும் கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் ஆகியோரும், 2ஆம் நாள் பயிற்சியில் பேராசிரியர் திரு பழனித்துறை, நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் கலந்து கொள்ளவிருப்பதாக முகாம் பொறுப்பாளர் திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை அதிகரிக்க செய்ய 2 நாள் பயிற்சிக்கு இடம் ஆய்வு. பாரம்பரிய விவசாயத்தை மேம்படுத்த தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சென்று விவசாயிகளை சந்திக்க நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை திட்டமிட்டது. அதற்கான முதல் கட்டமாக மார்ச் 14, 2025 வெள்ளிக்கிழமை அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் இயற்கை விவசாயி திரு மாணிக்கம் அவர்களது தோட்டத்தில் பாரம்பரிய விதைகள் பாதுகாப்புத்துறை மாநில பொறுப்பாளர் திரு அப்துல் கலாம் மற்றும் திரு தியாகு உதவி கோட்ட பொறியாளர் RT ஆகியோர் ஆய்வு செய்தனர் என விழுப்புரம் மண்டலம் பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார். முன்னாள் மாணவராக தம் பள்ளிக்கு சென்று இன்றைய மாணவர்களுக்கு உதவுவது அது ஒரு தனி இன்பமே. வடசென்னையில் சத்தியவாணி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு ரகு தாம் படித்த முத்துக்குமாரசாமி தேவஸ்தான இந்து மேல்நிலைப் பள்ளிக்கு லிவிங் ஃபார் ஹியூமானிட்டி அமைப்புடன் சென்று 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாராகியிருக்கும் மாணவர்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மற்றும் பேனாக்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இந்த நிகழ்வில் தாம் படித்த அந்த பழைய காலங்களின் நினைவு அளித்த மகிழ்ச்சியை வர்ணிக்க முடியாதது என்று திரு ரகு நெகிழ்ச்சியுடன் கூறினார். லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க நாள்தோறும் கீதா குணாலன் அவர்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கவா அறக்கட்டளை சார்பில் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேனிலை கிராமத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்க்க சென்றபோது அங்கு வந்த சமூக உறவுகள் அப்படியே எமது இல்லத்திற்கும் வந்தனர். அவர்களில் சுப்பிரமணி அண்ணா நல்லூர் வட்டத்துடன் ஏற்கனவே அறிமுகமானவர். லட்சிய சமுதாயத்தை உருவாக்க நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக உரையாடினோம். இதில் சிவா அண்ணா USA குடியுரிமை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுமுறைக்காக இந்தியா வந்துள்ளார் என்று கீதா குணாலன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.